தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது, இன்றைய தினம் 2 அமைச்சர்கள் தமிழகத்திலே புதிதாக பதவியேற்றார்கள். அதற்கு பின்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை சந்தித்தார். அவர் சந்திக்கும் பொழுது, இந்த ஆட்சி சமத்துவம் சமூக நீதி அடிப்படையில் தான் இந்த ஆட்சி செயல்படுகிறது என்பது குறித்து அவர் ஒரு விளக்கத்தை அவர் வழங்கினார். அது குறித்து தான் இன்று நாம் காண உள்ளோம். தவேக அரசு அவருடைய அமைச்சரவையில் சமூக நீதி அடிப்படையில் தான் அமைச்சரவை மாற்றம், அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து இன்று காண உள்ளோம். ஒரு பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பொறுப்பை இந்த தவேக அரசு வழங்கியுள்ளது. அதேபோல் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த திரு வன்னியரசு அவர்களுக்கு ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பை வழங்கியுள்ளார்கள். அதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த திரு ஷாஜகான் அவர்களுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பை வழங்கியுள்ளார்கள். இவ்வாறு சமூகம் சார்ந்து, ஜாதி சார்ந்து, அந்த ஜாதியின் அடிப்படையில் வழங்கப்பட்டதுதான் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் உள்ள அரசா இந்த அரசு என்பதுதான் ஒரு கேள்வியாக உள்ளது. எந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நுழையக்கூடாது என்று அங்கு அறவழி போராட்டத்தின் மூலம் அந்த கோயிலுக்குள் நுழைந்தார்களோ, அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவரை நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக நியமனம் செய்ய முடியாதா? நீங்கள் ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவரை தான் அங்கு நீங்கள் இதுவரை செல்வி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எஸ்வி கெண்டே அவர்களை தவிர வேற எந்த ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவரும் தமிழகத்திலே அமைச்சரவை பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த தவேக அரசில் வெற்றி பெற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள். ஒருவர் வெங்கட்ரமணன் மயிலாப்பூர் தொகுதியிலும், ஒருவர் ஸ்ரீரங்கம் தொகுதியில் திரு ரமேஷ் அவர்களும். இந்த இருவருக்கு இந்து சமய அறநிலைத்துறை ரமேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டதன் காரணம் என்ன? இந்த அரசு சமூகம் சார்ந்து, சாதி சார்ந்தான் இந்த அரசு செயல்பட இருக்கின்றது என்பதுதான் இதனுடைய நோக்கம். ஏன் பெருந்தலைவர்